இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நம்ம ஐடில ஒர்க் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் பண்றவங்க அதே ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறத வாங்க டக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவிலேயே வெப் டெவலப்மெண்ட் பண்றவங்க ஃபைவர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல 6000 பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் வெப் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இருக்கிறாங்க. குறைஞ்சது $100 இருந்து $1000 வரைக்குமே வந்து சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே போல UI UX டிசைன் எடுத்தீங்கன்னா 5100 பீப்புள்ஸ் வந்து ஃபைவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க UI UX டிசைன்ல. அதுலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா $50 ஆரம்பிச்சு $500 வரைக்குமே வந்து சர்வீஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல எல்லாருமே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வெறும் 1300 பேர் தான் ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்து. வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்க்கு $20 இருந்து $250 வரைக்குமே வந்து per month சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஈஸியாவே வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ல ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இதே போல நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு ஈஸியான ஒர்க் தான் பாத்தீங்கன்னா லோகோ டிசைன் பண்றது. லோகோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ லோகோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபைவர்ல இந்தியாவில இருந்து 7200க்கு மேற்பட்டவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. $30 இருந்து $800 வரைக்குமே வந்து ஃபைவர்ல சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைவர் அப்படின்னு சொல்றது வந்து ஃப்ரீ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்களும் இன்னைக்கு ஃபைவரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைவர் பத்தி மேலதிக தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா www.update.ai அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிக்கொள்ளுங்க.